குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த வாழைப்பழத்தோலை வச்சு 4 வகையாக உரம் ரெடி பண்ணலாங்க. ஒன்று பாயிலிங் மெத்தடு, இதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வாழைப்பழத்தோலை சேகரித்து வச்சு அதை தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதை அப்படியே 1 or 2 days வச்சிட்டோம்னா அதோட எசன்ஸ்லாம் அதில் இறங்கிடும். சாறு இறங்கினதுக்கப்புறம் நம்ம 1:10 ரேஷியோவில் தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊற்றலாம். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் எப்படின்னா, வாழைப்பழத்தோலை காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம செடிகளுக்கு தூவி விடலாம். ஒவ்வொரு செடிகளுக்கும் தேவையான அளவுக்கு தூவி விடலாம். இல்லைன்னா அதை தண்ணியோடு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட் எப்படின்னா, நம்ம அந்த வாழைப்பழத்தோலை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தோலையும் எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தொட்டிக்கும் போட்டு அது மண்ணை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அது தானாகவே ஸ்லோவாக நம்மளுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் மண்ணுக்குள்ளே இறங்கும். இந்த தோலில் நம்மளுக்கு பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் நிறைய செடிகளுக்கு கிடைக்கிறதுனால செடிகள் நல்லா க்ரோத்தாக இருக்குங்க. நல்லா பூ பிடிக்கும், நல்லா காய் வரும், நல்ல செடி செழிப்பாக வளரும். ஸோ 4வது மெத்தட் என்னென்னா, நம்ம மீன் அமிலம் தயாரிக்கும் போது அது கூட நம்ம வெல்லத்தை குறைச்சிட்டு, இந்த பழங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, பழுத்த வாழைப்பழம் நிறைய மீதி இருக்குது அப்படின்னா நம்ம அது கூட கலந்துக்கலாம். இது செடிகளுக்கு டபுள் ஊட்டச்சத்து கொடுக்குதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்